அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காலி பாட்டில்களை பெறும் திட்டம் நடைபெற இருப்பதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காலி பாட்டில்களை பெறும் திட்டம் நடைமுறைக்கு வர இருப்பதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரும் செப்டம்பர் முதல் டாஸ்மாகில் காலி பாட்டில்களை பெறும் திட்டம் நடைமுறைக்கு வர இருப்பதாக தகவல் ஒன்று தற்போது வெளியாக இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். மதுபாட்டில்களை வீசி செல்வதால் விலங்கினங்கள் பாதிக்கப்படுவது தொடர்பான அறிவித்த நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் டி பரத சக்கரவர்த்தி அமர்வு டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபான பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக விற்கவும், திருப்பி தரப்படும் காலி பாட்டிலுக்கு 10 ரூபாயை திருப்பி கொடுக்கும் வகை செய்யும் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் மலைப்பகுதியில் அமல்படுத்த உத்தரவிட்டிருந்தது. பின்னர் இந்த திட்டம் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த சம்பந்தமான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது திரும்ப பெற்ற பாட்டில்களை விற்பனை செய்ததன் மூலம் அரசுக்கு 250 கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைக்க உள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை மது பாட்டில்கள் விற்கப்படுகின்றன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பதற்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில்கள் விற்கப்படுவதாக டாஸ்மாக் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் செப்டம்பர் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.